ஆசிரியர் தகுதித் தேர்வு மற்றும் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு ஆசிரியர் பணியிடங்களை மறுதேர்வு என்று நிரப்ப வேண்டும் என இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 2013 முதல் 2025 வரை நடைபெற்ற ஆசிரியர் தகுதித் தேர்வுகள் மற்றும் நியமனத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற 21,515 இடைநிலை ஆசிரியர்கள் இன்னும் பணி நியமனம் பெறாமல் உள்ளதாக பார்த்திபன் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக முதல்வருக்கு அதன் மாநில செயலாளர் பார்த்திபன் அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில், தொடக்கப்பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலை வரும் சூழலில் தகுதித் தேர்வு மற்றும் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மறுதேர்வின்றி மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக சுமார் 30,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்த போதிலும் அவற்றை முழுமையாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆசிரியர் தகுதித் தேர்வு மற்றும் நியமன தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக காத்திருக்கும் பட்டதாரிகள் வயது வரம்பை எட்டும் நிலைக்கும் தினக்கூலிகளாகவும் தள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் தொடக்கப்பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலை வருவதாகவும், காலி பணியிடங்களை நிரப்பினால் கல்வித்தரம் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே தகுதித் தேர்வு மற்றும் நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையை பரிசீலித்து மறுதேர்வின்றி மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த தொடர் சந்திக்கலாம். நன்றி.